ஐரோப்பிய சங்கம் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றிற்கு மனித உரிமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான இயலுமை இலங்கைக்கு உள்ளதாக பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பக்கமூன பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பக்கமுல பகுதியில் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்திற்கான கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. யூரோப்பிய සංගමයයි අමරිකා එක්සත් ජනපදයයි අනෙක් රටවල් මානව අයිතිවාසිකම් ගැන කතා කරන්න පටන් ගත්තේ இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னரே ஐரோப்பிய சங்கம் மற்றும் ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பில் கதைக்க ஆரம்பித்திருந்தன. 1940 ஆண்டுகளின் பின்னரே மனித உரிமைகள் தொடர்பில் அவர்களுக்கு நினைவு வந்துள்ளது. எமது நிலைமை என்ன? 2500 ஆண்டு கலாசார வரலாற்று பின்புலம் உள்ள எமது நாட்டில் அன்றிலிருந்தே மனித உரிமை உள்ளது. மனித உரிமைகள் தொடர்பில் கற்றுக் கொடுக்கக்கூடிய நாடு இது. சில இடங்களில் தவறுகள் நிகழ்ந்தாலும் தொன்மை வாய்ந்த வரலாற்றை கொண்ட மக்கள் சமூகத்தினை கொண்ட நாடே எமது நாடு. 2500 வருட கலாசாரம் உள்ளது. அதனை சரி செய்து கொள்ள முடியும். අපි මතක තබා ගත්තොත් තමයි අතීතමාත්ම ප්‍රෞಢ ජනතාවක් 2500ක සංස්කෘතියක් ඇති අපට ඕවා හරි ගස්ස ගන්න පුළුවන්. இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ், අපි නව නිදහසක් කරා ගමන් කරන අවස්ථාවක්. ඒ නව නිදහසෙන් අප තෘප්තිය ලබා புதிய சுதந்திரம் ஒன்றை நோக்கி பயணிக்கும் சந்தர்ப்பம் இது. அந்த புதிய சுதந்திரத்தினூடாக திருப்தி அடைய வேண்டும் என்றால் நமது சட்ட ஆதிக்கத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. சட்டம் என்பது நமக்கு சவாலாக அமையாது. அதன் சுமையாவது சரியல்ல. நமது சமூகத்தில் சில நடைமுறைகளினூடாகவே சட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமே, அதற்கு மேல் எதுவும் கிடையாது. අපේ සමාජ ජීවිතය අපේ ජීවිත රටාව ගෙන යෑමේ ක්‍රමවේදයක් අනිතරම් පමණයි. ඊට වඩා දෙයක් නැහැ. இதேவேளை பொலனறுவை மணப்பிட்டி பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சுற்றுலா நீதிமன்ற கட்டட தொகுதி பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய நீதி அமைச்சர் ரவ் ஹக்கீம், මෑත කාලයක් තුළ විශාල ආණ්ඩෝලනයකට පත් වුණු ශේෂ්ත්‍රයක් හැටියට මහජනතාව අතරේ මේ පද්ධතිය කරා තියෙන විශ්වාසය கடந்த காலங்களில் பாரிய பிரச்சினைக்குள்ளான துறை என்ற ரீதியில் பொதுமக்கள் மத்தியில் எந்த கட்டமைப்பு தொடர்பில் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாரிய சேவையாற்ற வேண்டியுள்ளது. நீதிமன்ற கட்டமைப்புக்குள் வழக்கு விசாரணைகள் தாமதமடைவது தொடர்பில் மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு எமது அமைச்சுக்கு மாத்திரமன்றி நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கும் பாரிய பொறுப்புள்ளது. අධිකරණ සේවා කොමිසමත් එක්ක අපි එකට කටයුතු කරමින් විශාල කාර්යභාරයක් කරන්න අවශ්‍ය වෙලා තිබෙනවා.